நான் என்ன படைப்பு நோக்கம் என்ன கண்டு பிசாசு நம்மளை கண்டு யார் பயப்படணும்? நம்மளை கண்டு பிசாசு பயப்படணும். பிசாசு கண்டு நம்ம பயப்படலாமா? நம்ம பயப்படணும். நம்மளை கண்டு அவன் ஆண்டவருக்கு இல்ல அப்படின்னு அவன் பயந்து போடணும். நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்குள்ள ஆண்டவர் இருந்தால் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பிசாசு நம்மளை கண்டு ஓடுவார். உலக வாழ்க்கை பின்பதாய் அவர் இருக்கிற இடம், அவர் இருக்கிற இடம் இயேசு இருக்கிற இடம் பரலோகம். பரலோகத்துக்கு வரும்போது ஜோமலம் ஆண்டவரே, நீங்க எனக்கு என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக, எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்தீங்களே. நான் உங்க பிள்ளையா பார்வேன். ஒரே கண்ண முடிக்க கண்ண முடிக்க சொல்லணும். கண்ண முடிக்க அப்படி கண்ண மூடி கூட சொல்லணுமா? நல்ல ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக, என் பாவத்தில் மீட்கிறதுக்காக இந்த ரத்தம் சிந்திங்க. எனக்கு நான் தப்பு பண்ண எனக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ நியமித்து கொடுத்தீங்க, தப்பு பண்ண ரத்தம் சிந்தன்னு. ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி பேசப்பா. நீங்க ரத்தம் சிந்திட்டீங்க, நீங்க மன்னிச்சு சந்தோஷத்தினால சமாதானமாக நிரப்புங்க. இந்த திருப்பதி கூட இருக்கிற தப்புமாறு நினைச்சுவார். ஆண்டவர் உனக்கு சந்தோஷம் தருவார். தம்பி உனக்கு சந்தோஷம் தருவார். தங்கச்சி உனக்கு சந்தோஷம் தருவார். உனக்கு சமாதானம் தருவார். பிரியமான உங்களுக்கு சமாதானம் தருவார். அவர் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷம், எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு சந்தோஷத்தால் நிரப்புங்க. நீங்க எனக்கு சந்தோஷத்தால் பிறந்தீங்க, இந்த சந்தோஷத்தில் நிரப்புங்க, சமாதானத்தை நிரப்புங்க. நீங்க என் கூடவே இருங்க. நீங்க என் கூட இருக்க எனக்கு கவலை கிடையாது, நீங்க என் கூட இருக்க கஷ்டம் கிடையாது. என் கூடவே இருக்கிறது அவன் உனக்கு சமாதானம் தருவான், உனக்கு சந்தோஷம் தருவான். ஜோம் இல்லாமா என்ன சொல்ல சொல்ல பின்னாடி அன்புள்ள ஆண்டவரே, எனக்காக எனக்கு சமாதானம் கொடுக்க முடியாத, எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாத, எனக்காக மனிதனாய் பிறந்தீரே. நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்ய. என்னை கண்டு பாவம் பயப்பட வேண்டும், பிசாசு பயப்பட வேண்டும். நீர் எனக்காக வெற்றி சிறந்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர். உம்முடைய பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ்னா மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ்னா அவர் மனிதனாக பிறந்த பண்டிகை. அவர் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் மனுஷனா பிறந்த அவர் ஒரே கடவுளுக்கு ஒரு பேர், என்ன பேரு? கடவுள் மனுஷனா வந்தார்னா அவர் பேர் இயேசு. ரைட், சரி. இப்போ அடுத்த நிகழ்ச்சி ஒரு நாடகத்துல
அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த முக்கியமாக அதை சொல்லி கொடுத்தவங்க வந்து சொன்னாங்க, ஏசப்பாவுடைய பிறப்பதற்கு அன்னைக்கு சக்கரத்துல இடம் இல்லாம இருந்துச்சு. இந்த குட்டி தம்பி மனசுக்குள்ள ஏசப்பா பிறப்பதற்கு இடையிலன்னு சொல்ல மனசு இல்லாம என் வீட்டுலன்னு சொல்லிட்டான். இப்ப எல்லாத்துடைய உள்ளத்திலையும் ஏசப்பா பிறப்பதற்கு, ஏசப்பா வசிப்பதற்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சமாதானம். அதுதான் ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க. அந்த அந்த இடத்துல கூட்டிட்டு அத்தனை பேர் உள்ளத்திலையும் அந்த ஒரு குட்டி பையனுடைய சொன்ன வார்த்தை அத்தனை வரையும் உடுக்கியது. என் உள்ளத்துல வாங்க. இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு நான் இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் உள்ளத்துல வாங்க. நம்ம எல்லாரும் சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஏன்னா இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. ஆண்டவர் நம்ம உள்ளத்துல பிறக்க இடம் கொடுப்போம், கட்டாயம் பெரிய சந்தோஷம் உண்டு. நம்ம வீட்டில் ஆண்டவர் பிற